ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்டர்டேலேருந்து ரயில்வே எக்ஸாம் டேட் பற்றின ஒரு நோட்டீஸ் வந்து எல்லா டெலகிராம் சேனல், டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸ் வந்து ரியலாக ஃபேக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எந்த ஒரு அஃபீஷியல் வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அண்டர் கிராஜுவேட்டு குரூப் டி ஏஎல்பிக்கான சிபேட் எக்ஸாமோட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஓகே, ஸோ இந்த டெலகிராம் சேனல், டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிருக்கக்கூடிய இந்த நோட்டீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் தான். ஓகே, சோ யாரோ ஒருத்தங்க ரயில்வேயோட PDF மாதிரி அப்படியே எடிட் பண்ணி நிறைய குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இன்னும் அபிஷியலா ஆர்ஆர்பி NTPC அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கும் குரூப் டி எக்ஸாமுக்கும் அதே மாதிரி ALPயோட சிபேட் எக்ஸாமுக்கும் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. சோ இந்த PDF பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேனிக் ஆக வேண்டாம். சோ இதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். இப்போ இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெட்யூல் ஃபார் Zen number 6 2024 NTPC undergraduate, Zen number 8 2024 group D, Zen number 1 2024 ALP ன்னு சொல்லிருக்காங்க. சோ எப்பவுமே ரயில்வேல இப்போ குரூப் டிக்கு பாத்தீங்கன்னா Zen number 8 2024 group D ன்னு போட மாட்டாங்க. என்ன போடுவாங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல லெவல் 1 எக்ஸாம்னு தான் போடுவாங்களே தவிர குரூப் D ன்னு போட மாட்டாங்க. சோ அதுல இருந்து இது ஃபேக் நோட்டீஸ்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, tentative exam schedule for the above Zen notified earlier is now revised as under due to administrative reasons ன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, Zen number 6 2024 NTPC அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் டேட் வந்து 29/6/2025 to 21/7/2025 ன்னு சொல்லிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு ஆர்ஆர்பி கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த எக்ஸாம் முடியறதுக்கே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் 23 ஆகிரும். ஜூன் 23ல தான் ஆர்ஆர்பி NTPC கிராஜுவேட் லெவல் எக்ஸாமே முடியும். அதுல இருந்து ஒரு 6 டேஸ்ல எப்படி அண்டர் கிராஜுவேட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருச்சா ரிஜெக்ட் ஆயிருச்சா அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சிட்டி இன்டிமேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த டேட்ல கன்ஃபார்மா உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி Zen number 8 2024 குரூப் டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்டா குரூப் டின்னு சொல்ல மாட்டாங்க, லெவல் 1 போஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால இதோட டேட் பாருங்க, 26/7/2025 இருந்து 27/9/2025 சொல்லியிருக்காங்க. சோ குரூப் டி எக்ஸாமுக்கும் அதே மாதிரி தான் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அவங்க ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சிட்டி இன்டிமேஷன் எல்லாமே இருக்கணும். சோ குரூப் டி எக்ஸாம் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்டோபர்ல குரூப் டி எக்ஸாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் இன்னும் டிலே ஆகுது அப்படின்னா நவம்பர்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இயர் எண்டுக்குள்ள உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ பெரும்பாலும் மேக்ஸிமம் நம்ம வந்து அக்டோபர்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு இஷ்யூனால அவங்க தள்ளி போகுது அப்படின்னா நவம்பர்ல குரூப் டி எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இந்த டேட்ல வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ இது வந்து ஒரு ஃபேக்கான நோட்டீஸ். அடுத்து பாருங்க, Zen number 1 2024 ALP யோட CBT 1 முடிஞ்சிருச்சு, CBT 2 முடிஞ்சிருச்சு. சோ CBAT சைக்கோ டெஸ்ட் எப்போங்கிறதுக்கான டேட் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த டேட்ல ALP யோட CBAT சைக்கோ டெஸ்ட் வைக்கிறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஓகே, சோ முழுக்க இந்த நோட்டீஸ் வந்து ஃபேக் நோட்டீஸ் தான். நம்ம வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய டெலகிராம் சேனல்ல இருப்போம், டெலகிராம் குரூப் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், வாட்ஸ்அப் குரூப்ல இருப்போம். அப்போ ஒவ்வொரு குரூப்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஃபேக்கான இன்ஃபர்மேஷனை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நம்ம வேலையில போய் ஜாயின் பண்ற வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். சோ நீங்க அது கரெக்டான இன்ஃபர்மேஷன் எதுவோ அதை மட்டுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனல்ல உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்தாலோ, இல்ல ஹால் டிக்கெட் வந்தாலோ, சிட்டி இன்டிமேஷன் வந்தாலோ, இல்ல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுக்கான இன்ஃபர்மேஷன் வந்தாலோ எல்லாமே உடனே உங்களுக்கு தெரியப்படுத்திடுவோம். அதனால இந்த ஃபேக்கான நியூஸை பார்த்து நீங்க வந்து என்ன பண்ண வேண்டாம், இதை நம்ப வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days பிஃபோர் வந்து குரூப் டிக்கான ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் வந்து இது பண்ணாங்க. குரூப் டியோட அந்த ரயில்வேயோட PNM மீட்டிங்ல இருந்து 70,000 வேகன்சியில் இந்த வருஷம் வந்து 32,000 தான் ஃபில் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மொத்தத்துக்குமே வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து கிளப்பி விட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸாக இருக்கட்டும், ஃபேக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்து நீங்கள் நம்பவும் வேண்டாம், இதை பார்த்து நீங்கள் பயப்படவும் வேண்டாம். ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா NTPCயோட அண்டர் கிராஜுவேட் எப்போ ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலைலையும் பார்த்தீங்கன்னா ஜூலை மிட்டுக்கு மேலே தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், சிட்டி இன்டிமேஷன் எல்லாத்துக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் எப்போ இருந்து எப்போ வரை நடக்கும்னா ஜூலை டு ஆகஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு ஆர்ஆர்பி NTPC அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேட்ல வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ ஜூலை டு ஆகஸ்ட்டுக்குள்ள இந்த எக்ஸாம் நடக்கும்போது உங்களுக்கு
உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் இல்லைனா நவம்பரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ செப்டம்பரில் கொஞ்சம் சீக்கிரமாக வைக்கிறாங்கன்னா செப்டம்பர் இருக்கும், கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க அப்படின்னா நவம்பர் இருக்கும். ஸோ ஆனால் இந்த இயர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக குரூப் டி எக்ஸாமும் வச்சு முடிச்சிருவாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் என்னென்ன எக்ஸாம்லாம் வருங்கிறதுக்கான கேலண்டர் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் சைட்ல இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபேக் இன்ஃபர்மேஷன் இதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறது, ஒரி பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம யூடியூப் சேனலில் பெர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். அதனால நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருவோம். ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணணும், எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன எடுத்துட்டு போகணும், ஸோ எக்ஸாம் ஹாலில் எப்படி வந்து அந்த ப்ரெஷர் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணணும், சிட்டி இன்டிமேஷன் எப்படி செக் பண்ணணும், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணும் கூடிய A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருவோம். ஸோ அதை பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ RRB NTPCயோட கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர், ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பற்றி என்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்கள் வந்து கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கு அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இதுக்கு முன்னாடி நடந்த ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகே, அந்த அனாலிசிஸை பார்த்துட்டு போங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எது ஈஸியான டாபிக், எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க கூடிய கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த அனாலிசிஸை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிராஜுவேட் லெவல் எக்ஸாமை இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதுல கரண்ட் அஃபேர் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல என்னென்ன ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு, என்னென்ன அப்பாயின்மெண்ட்லாம் ஆகிருக்கு, ஸோ இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போங்க. அதாவது இந்த எக்ஸாம்ல என்னென்ன ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு தனித்தனி வீடியோவா நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் பார்த்துட்டு போங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல எழுத போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ஜூன் 20ல தான் எக்ஸாம் மேம், ஜூன் 23rd தான் எக்ஸாம் மேம், ஜூன் 15க்கு மேலே தான் எக்ஸாம் இருக்கு, எனக்கு இன்னும் டைம் இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் இந்த அனாலிசிஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிட்டு எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் எந்த டாபிக்ல வருதோ அந்த டாபிக் எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு படிச்சுட்டு போனீங்கன்னா ஜிகேல நல்ல மார்க் வாங்கிடலாம். ரீசனிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்ல ரீசனிங் செக்ஷன் வந்து ஈஸியா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதை வந்து டஃபா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்கன்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் தான் இந்த ரீசனிங்ல டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதுவும் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா ரீசனிங் செக்ஷன் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 75% ஈஸியா இருக்கு, மீதி 25% டிஃபிகல்ட்னு நான் சொல்ல மாட்டேன், கால்குலேட்டிவா இருக்கு. அப்ப இந்த ரீசனிங் செக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஈஸின்னு சொல்லிட்டேன் பாத்தீங்களா? ஸோ இதுல சேவ் ஆகக்கூடிய டைம் எல்லாத்தையும் மேக்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஜிகேக்கு நான் போட்டிருக்க அனாலிசிஸ் வீடியோவை தரவா பார்த்துட்டு என்னென்ன ஜிகே கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னென்ன டாபிக் அதுல படிக்க சொல்லியிருக்கேனோ அது எல்லாமே படிச்சுட்டு போங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு உடனே நம்ம யூடியூப் சேனல்ல கொடுத்துருவோம். அதனால நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப்லையும் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய NTPCயோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். சப்போஸ் நீங்க இன்னும் NTPCயோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு I want CA மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா I want டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 599. ஸோ ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் அவங்க கொடுக்குற ஜிபே நம்பர் இல்லனா அக்கௌண்ட் நம்பருக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கான அக்சஸ், டெஸ்ட் பேட்சுக்கான அக்சஸ் வந்து கரெக்டா கொடுத்துருவாங்க. ஸோ கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரும் கவர் ஆகும், லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேரும் கவர் ஆகும், இனி வரக்கூடிய நாள்ல இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே இதுல கவர் ஆகிரும்.
ஏன்னா கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் என்டிபிசியில் 40ல் 15 கொஷின் கரண்ட் அஃபேர் ப்ளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே ரெண்டும் நல்லா படிச்சிங்கன்னா 40ல் 15 கொஷின் இதில் அட்டன் பண்ணிடலாம். லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் படித்தா போதுமானது. அதே மாதிரி எனக்கு எக்ஸாம் வந்து 20ஆம் தேதிக்கு மேலே தான் இருக்குது, நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கு எல்லாமே படித்து முடிச்சிட்டேன் மேம், எனக்கு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே டெஸ்ட் பேட்சில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு டீமா ரெடி பண்ணி தான் டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து டெஸ்டோட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இனி இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஆட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நடந்த கிராஜுவேட் லெவல் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் இனி கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து இதுல வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால டெஸ்ட் பேட்சை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கரண்ட் அஃபேரையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி குரூப் டிக்கு நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, இனிதான் படிக்க போறேன், எனக்கு அக்டோபர்ல எக்ஸாம் வந்துடும், ஸோ எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் டியோட நியூ பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் எல்லா பேட்சஸுமே கொண்டு போவோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பில் வந்து 2500 இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து இந்த குரூப் டி தான் லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1499. உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி, 1 இயர் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த கோர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ பதறாதீங்க, காமாக இருங்க. எக்ஸாம் ஹால் போகும்போது கேர்ள்ஸுக்கு குறிப்பாக நான் சொல்கிறேன், மருதாணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மருதாணியை ரிமூவ் பண்ணிட்டு போங்க. எக்ஸாம் ஹால் போகும்போது உங்களோட ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் வந்து போட்டுக்கோங்க. 2 ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வச்சுக்கோங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னொரு ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இது மட்டும் கரெக்டாக கொண்டு போயிட்டு ட்ரெஸ் கோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்மலாக போகிற மாதிரி போங்க. ஏன்னா நம்ம ஒரு வேலைக்காக எக்ஸாம் எழுத போகிறோம். அப்போ ஃபார்மலாக போயிட்டீங்கன்னா வேற எந்த இதுவுமே கிடையாது. ஃபார்மலாக ட்ரெஸ் போட்டு போங்க. பசங்க பொண்ணுங்க வந்து ஜஸ்ட் அந்த சுடிதார் எல்லாமே போட்டு கொஞ்சம் நீட்டான ஒரு ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு நம்ம போனோம் அப்படின்னா ஸோ நம்மளை இது பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரிலாம் இல்லை, ஒரு வேலைக்காக நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ட்ரெஸ் கோடு எல்லாமே இது பண்ணணும். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போனால் ஹேரில் இருக்கக்கூடிய அந்த கிளிப்பு அது எல்லாமே இது பண்ண தான் சொல்லுவாங்க, ரிமூவ் பண்ண தான் சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம எந்த ஃபைட்டுமே பண்ணக்கூடாது. கிளிப்பு ரிமூவ் பண்ண சொல்கிறாங்களா, ஸோ ரிமூவ் பண்ணிட்டு போகணும். எல்லாத்தையுமே நம்ம பேக்கில் வச்சுட்டு நம்ம பேசாமல் எக்ஸாம் எழுதிட்டு வரணும். ஓகே, எக்ஸாம் ஹாலில் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு வரணும். எந்த இடத்துலையும் டென்ஷன் ஆகாதீங்க, கூலாக இருங்க. அடுத்தடுத்த எக்ஸாம் போகிறவங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. இன்னும் எனக்கு சிட்டி இன்டிமேஷன் வரலை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் உங்களுக்கு எக்ஸாம் மேபி 20ஆம் தேதி கூட இருக்கலாம், 23ஆம் தேதி கூட இருக்கலாம். அப்போ 20ஆம் தேதி எக்ஸாம்னா எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் சிட்டி இன்டிமேஷன் வரும். அப்போ 10ஆம் தேதி கிட்ட தான் உங்களுக்கு என்ன வரும்னா சிட்டி இன்டிமேஷன் வந்து வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து இன்னும் இது வரல, ஆக்சுவலாக எனக்கு ஹால் டிக்கெட் வரல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ ஹால் டிக்கெட் வரலன்னா ஹால் டிக்கெட் வந்து 4 நாளைக்கு முன்னாடி தான் வரும். ஸோ பேனிக் ஆகாதீங்க, 10 நாளைக்கு முன்னாடி தான் சிட்டி இன்டிமேஷன் வரும், 4 நாளைக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் வரும். ஓகே, ஸோ அதனால் காமாக உட்காந்து படிங்க. எக்ஸாம் ஹாலில் போயும் அந்த 1.5 மணி நேரத்தை கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சக்ஸஸ் வந்து உங்களுக்கு தான். ஓகேவா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இடையில நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபேக்கான நோட்டீஸ் வரும், இன்ஃபர்மேஷன்ஸ் வரும், அது எல்லாத்தையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம கோல் என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போகணும். ஓகேவா? அது மாதிரி டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஏன்னா என்டிபிசிக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த 6 monthsோட கரண்ட் அஃபேர் எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம CAPDF கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.